அவருக்கான செல்வாக்கு குறைச்சு மதிப்பிடவே முடியாது. நான் வந்து எங்க சேனல்ல பேசும்போது சொன்னேன், திமுக அதிமுக இந்த கூட்டத்துல இருந்து ஒரு பாடம் கத்துக்க வேண்டியிருக்கு. யூ கேனாட் டேக் இட் ஈஸி. அது விஜய் தானப்பா விசில் அடிச்சா முடியல, சின்ன பசங்க பாடலாம் விட முடியாது. அது வந்திருந்ததே லட்சக்கணக்கான கூட்டம். அது வந்து திருவிழா மாதிரி வந்து நின்னாங்க. 2 நாளா வந்து பாத்துருக்கு. இந்த மாதிரியான ஒரு கூட்டம் மற்ற கட்சிகள் நடப்பதில்லைங்கிற சேர்த்து ஒத்துக்கணும். உங்களுக்கு மற்ற கட்சிகளும் நீங்க கூட்டு வர வேண்டியிருக்கு, வண்டி ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு, சேர் படி எல்லாம் இவங்க வந்து வெயில நிக்கிறான். அது வந்து 40 வயசு கீழே அத்தனை பேர் இருக்கும். அப்ப இவ்வளவு பெரிய இளைஞர் திரட்சி அங்க இருக்கு. அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ். கணக்கு நீங்க மிஸ் பண்ணி உங்களுக்கு தானே போச்சு. அவர் பெருவாரியான ஒரு ஓட்டை பறிக்க போறார். யார்கிட்ட இருந்து கேட்க. ஆனா அவர் யார் ஆட்சியை பிடிக்கணுங்கிறதே தீர்மானிக்கிற இடத்துல நடந்துவார். அவருடைய ஓட்டு அதிமுக திமுகவுடைய வெற்றி தோல்வியே மாத்தி இடத்துக்கு அவர் அவர் எதிர்பார்க்கிற அலைன்ஸ்ல வந்துச்சுன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா தேமுதிக திரு ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்கா. அது வந்து அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அவர் வந்து ரொம்ப திடமா நிதானமா காய் நடத்துறாரு. நீங்க அவர் வந்து ஒரு சின்ன பிள்ளை அரசியல் தெரியாது, அவர் வந்து கட்டமைப்பையும் வலுப்படுத்துறாரு. கோயம்புத்தூர்ல அவர் நடத்துறது பூத் ஏஜென்ட் மாநாடு. அப்ப இந்த கூட்டத்தையும் புரிஞ்சுக்கணும். அமித் பிஜேபி இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிற விஷயத்தை முன்னாடி நடத்தி முடிச்சார் கோயம்புத்தூர். பூத் ஏஜென்ட் வேணும். பிஜேபியே பல பேர் வந்து பூத் ஏஜென்ட் எல்லாம் தேவையில்லைங்க, பூத் ஏஜென்ட் தேவையில்லைங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் பூத் ஏஜென்ட் வந்து அப்படி சுனாமி வந்து நினைச்சிருந்தாங்க. கீழே கட்டமைப்பு முக்கியம் என்பது விஜய் புரிந்திருக்கிறார். அப்ப அந்த கட்டமைப்பும் கூட்டுறாரு. அப்ப வந்து இந்த பக்கம் மாஸ், இந்த பக்கம் பேஸ், இந்த ரெண்டையும் கிரியேட் பண்ணாங்க. அப்ப திமுக அதிமுக அவரை சுலபமாக கையாண்ட முடியாதுங்கிற புரிஞ்சுக்கணும்.